என்ன நிறைவா சொல்லிருங்க. அதான் திமுக ஏற்குதான்னு தெரியாது நான் சொன்னதை, அது வேற விஷயம். இந்த ஊகத்தின் அடிப்படையில பொது வேட்பாளர்னு பேசுறது அரசியல் நாகரிகத்தின் உச்சம். தோழர் திருமா அவருடைய அரசியல் கட்சியிலேருந்து நண்பர் பாவலன் இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. அவர் சொன்னதுதான், கலைஞருக்கு சிலை வைத்தால் இடிப்பேன்னு சொன்னவரோட கொஞ்சம் குழாவுகிறார்கள் அப்படின்னு ஸ்டாலினி சீமானி திருமாவளவன் அவர்கள் தான் சொன்னாரு. ஆமா, ராஜபக்சேயோட நேர்ல, அதாவது பிரபாகரன் கூப்பிட்டு ஈழத்துக்கு போன தோழர் வந்து ராஜபக்சேயையும் போய் சந்திச்சு வந்தாரு அப்படின்னு மற்றவங்க பேசுறாங்க. அதாவது திருமா மேல போச்சு விமர்சனத்தை நாங்க ஏற்கல, அதுக்காக நான் 4 பேர்ட்ட சண்டை போட்டிருப்பேன். அதை நான் பாவு மூட்டைன்னு இன்னைக்கு சொல்ல முடியுமா? திருமாவுக்காக நான் பாவு மூட்டை சுமந்தேன்னு நான் இன்னைக்கு சொல்ல முடியுமா? அது போக அந்த ஏப்ரல் மே 2009 நடந்த பல விஷயங்களை திரும்ப பேசுவது நாகரிகமாக இருக்காது. அதனால நான் யாரை பத்தியும் அதை பத்தி நான் பேசல. திமுகவுக்கு சொல்றீங்க, அந்த காலகட்டத்துல கம்யூனிஸ்டுகளுக்கோ விசிகாவுக்கோ குறைவா சீட்டு கொடுக்குறாங்கன்ற உணர்வு ஏன் வரல திமுகவுக்கு இன்னைக்கு சொல்றவங்களுக்குன்னு கேக்குறாங்க. நியாயமான கேள்வி. இப்போ இவங்களுக்கு கொடுக்கலன்னா ஒரு சீட்டு குறையா கொடுக்கிற கூட்டணியில எதுக்கு இருக்கணும்? நீங்க எதுக்கு இருக்கணும்? உங்களுக்கு 8 சீட்டு கொடுத்தாலும் 2 சீட் தான் ஜெயிக்கிறீங்க, 6 சீட்டு கொடுத்தாலும் 2 சீட் தான் ஜெயிக்கிறீங்க சொல்ல மாட்டாங்களா? சரி, ஓகே ஓகே. திமுக கூட்டணி அவர் பேசுறாரு, எனக்கு நேரம் இல்ல, எல்லாத்துக்கும் ரன்னிங் கவுண்டரி கொடுக்க வேண்டாம், சொல்லுங்க. 6 சீட்டு கொடுத்தப்போ 2 சீட்டு ஜெயிச்சாங்க சிபிஐ சிபிஎம், விசிக 4 சீட்டு ஜெயிச்சாங்க. இப்ப 8 சீட்டு கொடுக்கும் போது 2 சீட்டு தான் விசிக ஜெயிக்குது, சிபிஐ சிபிஎம் 5 சீட்டு கொடுக்கும் போது 2 சீட்டு. 170க்கு மேல போட்டிட்டு திமுக 59 தான் ஜெயிக்குது. ரைட், அதனாலதான் ஆட்சி இழந்தது, அதனாலதான் ஆட்சி இழந்தது. நீங்க எங்க செல்வாக்குல தான் திமுகவே இருக்குன்னு சொல்றீங்கல்ல, எங்க செல்வாக்குல இருக்குன்னு சொல்றீங்கல்ல, இல்ல இது வந்து சும்மா 59 தொகுதி திமுக 59 தொகுதி விசிகாவுல வெற்றி பெற்றது. ஆதாரத்தை கொடுக்கிறேன். பாவலன் கொஞ்சம் இல்லங்க, நான் செய்திக்கு வழிவிடணும், அமைதியா இருங்க. எல்லாத்துக்கும் நீங்க ரன்னிங் தனியா ஒரு ப்ரோகிராம் நடத்துறது ப்ரோகிராம்ல இருந்ததுன்னா நீங்க பாவலனை கூப்பிட்டு நடத்துங்க. நிறைவா முடிங்க. நிறைவா என்ன சொல்ல விரும்புறீங்க? அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது, அது உதயநிதி அவரை கையை பிடிச்சு கூட்டு போனாரு, அதையெல்லாம் விமர்சனம் பண்றது நான் முற்றிலும் எதிர்பார்க்கல இவங்க கிட்ட இருந்து. ஜெயலலிதாவை முதல்ல போய் சந்திச்சு பேசியது யாரு? ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் யாராவது விமர்சனம் பண்ணாங்களா திருமாவை? திருமா தான் அதை முதல்ல பண்ணாரு. அப்போ ஜெயலலிதா கூட கூட்டணிக்கு போறாருன்னு யாராவது சொன்னாங்களா? ஒரு அரசியல் நாகரிகமாக நடந்த விஷயம். இன்னைக்கு மு வீரபாண்டியனும் உதயநிதியும் ஒரே மேடையில் இருந்துட்டாங்கன்னா கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னு சிபிஐ நாளையில இருந்து கழட்டி விட்டுருவீங்களா? அது போக அவங்க கேண்டிடேட்டை போட போறாங்களா, அணி ஒரே அணியா நிற்க போறாங்களா, பொது வேட்பாளர் போட போறாங்களா, அவ்வளவும் பத்திரிகைகள்ல வர்ற ஊகங்கள். அந்த ஊகங்களின் அடிப்படையில முடிவுகளை எல்லாம் நீங்க சொல்ல முடியும்னா அது என்ன அரசியல் உத்தின்னு எனக்கு தெரியல. அமைதியா இருங்க. இல்ல இது என்ன சொல்லுங்க, நீங்க பண்ண நியாயமே கிடையாது. அப்ப அவருக்கு ஸ்பெஷல் ஷோ நடத்திட்டு போங்க. சரி சரி சொல்லுங்க, நிறைவா முடிங்க. என்ன இது நாகரிகம்ங்கிறத இல்லாம பேசுறது வந்து எதிர்பார்க்காத விஷயம் ஒண்ணு. அது போக இன்றைய அரசியல் சூழல்ல இந்த மு வீரபாண்டியன் தோழரும் உதயநிதி தோழரும் சந்திச்சு இந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாலேயே கடந்த சில நாட்களாக அந்த போராட்டங்களின் போது பாலன் இல்லத்திலையும் ராஜரத்னம் ஸ்டேடியத்திலையும் திமுக ஆதரவு பிரமுகர்கள் அல்லது திமுக பிரதிநிதிகள் அங்க வந்து அந்த போராட்டத்தை ஆதரிச்சு பேசியிருக்கிறாங்க. அப்போதே நீங்க கதை கட்டி விடணும், ஊகம் கட்டி விடணும், சிபிஐ ஓரங்கட்டணும்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதையெல்லாம் கூட காரணமா காட்டி எது வேண்டுமானாலும் பேசலாம். இப்போ உங்களுக்கு அந்த நோக்கம் இல்லை, அதனால திமுகவை பத்தி மட்டும் பேசுறீங்க. அது தவிர கடந்த திமுக ஆட்சி காலத்துல அவங்க வந்து எளிய மக்களுக்கான திட்டங்களையும் பண்ணாங்க, இண்டஸ்ட்ரியையும் பேலன்ஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி தவேக அரசு செய்யவில்லை என்றால் அப்போதும் விமர்சனங்களோடு ஆதரவு கொடுத்துட்டு இருக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வியோட நான் நிறைவு செய்தேன். பார்க்கலாம் என்ன நடக்கும். கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.